இப்போ ரீசெண்டாக ரைடர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டேனிஷ் மூவி பார்த்தேன். அதை பற்றி என்னோட வியூஸை ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேட்ஸ் மிக்கல்சன். இவரை நமக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி தெரியும்னா கசினோ ராயலில் வில்லனாக வருவார். பட் ஹீ இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இவரோட நிறைய மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். என்னோட சேனலில் அவரோட இன்னொரு படம் அனதர் ரவுண்ட் அப்படின்ற படத்தை பற்றியும் நான் போட்டிருக்கேன். ஸோ இவரோட மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்டன் தி ஹண்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் தென் ஆர்க்டிக் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு, அனதர் ரவுண்டுன்ற படம். அண்ட் தென் திஸ் மூவி ரைடர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது எல்லாமே ஆர் பியூட்டிஃபுல் மூவிஸ். டெஃபினெட்லி நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம். இதில் இந்த ரைடர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். பட் இப்போ தான் பார்க்க முடிஞ்சது. இதோட டேனிஷ் நேம் வந்து வாயிலே நுழையாது. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் நேம். இந்த படம் பார்த்து முடிச்சப்ப எனக்கு வந்த ஃபீலிங் என்னன்னா, ஒருவேளை இந்த படம் தான் வேட்டையனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ அப்போனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் வி டூ something after a lot of analysis we do something very big which is ரிவர்ஸே பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயத்த பண்ணுறோம். ரொம்ப அனாலிசிஸ்க்கு அப்புறம் பண்ணுறோம். பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா வாட் வி டிட் இஸ் ராங் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதை வந்து நிறைய சயின்டிஃபிக் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹியூமர் வந்து டார்க் ஹியூமர் நிறைய இருக்கும் இந்த படத்தில். ஸோ இன்னொரு விஷயம் வந்து அகைன் ஐ வாட்ச் மூவிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். எல்லாத்துலேயும் எனக்கு அகைன் அண்ட் அகைன் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணும்னா, எல்லா ஊர்லேயும் தி கல்ச்சர் இஸ் சேம், லவ் இஸ் சேம், ஃபேமிலி இஸ் சேம், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சேம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேட் மிக்கல்சனோட ஒய்ஃபும் டாட்டரும் ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஒய்ஃப் செத்துடுறாங்க. தென் ஒரு குரூப் வந்துட்டு டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை கொன்னதுக்கு காரணம் ஒரு கேங்ஸ்டர் குரூப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மேட்ஸ் மிக்கல்சன் வந்து அந்த கேங்ஸ்டர் குரூப்பை அடித்து நொறுக்க போகிறாரு. அப்படி போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அது எவ்வளோ பெரிய தப்பாயிடுது. ஸோ அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. ஸோ நீங்கள் இதை பார்க்கலன்னா டெஃபினட்டாக அந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.